ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சூரியராணி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்களா? சுரக்காய் பஜ்ஜி. அதற்காக நீங்கள் குண்டாக நீலியாக ஒரு அழகான சுரக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் இந்த ஸ்டூலில் உள்ள டூலை எடுத்துக்கொண்டு சுரைக்காயின் தோலை சீவி எடுத்துக்கொள்ள வேண்டும். சில குழந்தைகள் சுரைக்காய் குழம்பையும் பொரியலையும் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்க பஜ்ஜி இந்த வீடியோ பார்த்து பஜ்ஜி போட்டு கொடுங்க அவங்களுக்கு. காயோட மேல் லேயரை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா சீவக்கூடாது. அதுக்கப்புறம் எஜ்ஜு நுனிகளை எல்லாம் சீவி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா உருண்டையா கரெக்டா மீடியம் சைஸ்ல இந்த சுரைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொந்தமாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம கரெக்டான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்பை நல்லா அழகா கோலம் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. விறகடுப்புல சமையல் பண்ணா அதோட ருசியே தனி. அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா பஜ்ஜி சுடுறதுக்கான பாத்திரத்தை ரெடியா வச்சாச்சு. இப்ப அந்த பாத்திரத்துல சமையல் எண்ணெய தேவையான அளவு ஊத்திடலாம். கரெக்டான குவான்டிட்டியில இருக்கணும். அடுத்ததா அடுப்பு பத்த வச்சிடலாம். இப்ப எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம பஜ்ஜி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பஜ்ஜி மாவை ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டி அதுக்கப்புறமா நன்றாக கரைத்து எடுத்துக்கணும். மாவை ரொம்ப கெட்டியாவும் ரொம்ப லேசாவும் இல்லாம கரெக்டான பதத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கணும். அடுத்ததா கட் பண்ணி வச்ச சுரைக்காயை அந்த மாவில் டிப் பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் எடுத்ததும் அதுக்கப்புறமா அதை ஒவ்வொன்றாக காய்ந்த எண்ணெயில் போட்டுக்கொள்ளவும். 1 2 3 4. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சந்தோஷத்தோடையும் ஆர்வத்தோடையும் செஞ்சாதான் அந்த செயலுக்கு நமக்கு பலன் கிடைக்கும், அதாவது சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். இப்பொழுது பஜ்ஜிகளை இரண்டு புறமும் நன்றாக திருப்பி போட்டு வெந்ததற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது சுவையான சூடான அழகான உருண்டை ஷேப்ல நமக்கு பஜ்ஜி கிடைச்சிச்சு. இப்பொழுது பஜ்ஜிகளில் உள்ள எண்ணெய் வடியுமாறு ஒரு வளையுள்ள பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளலாம். ஷார்ட் வீடியோல நீ என்ன குக்கிங் பண்றீங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற வியூவர்ஸ்க்காக தான் நாங்க இந்த லாங் வீடியோ போட்டிருக்கோம். இந்த லாங் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட எண்ணங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அடுத்த அடசலும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்ப அதே நல்லா அழகான ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்பொழுது அதனுடைய சுவை எப்படி உள்ளது என்று சாப்பிட்டு பார்த்து விடலாம். ஆஹா, ஓஹோ, சுவையோ சுவை. டாடா பை பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.